வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஹே கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில் வந்து சுடு தண்ணியில் நம்ம லெமன் போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புலையும் நம்ம ஸ்கின்லேயும் என்னென்ன மாற்றம்லாம் கிடைக்கும், அதே மாதிரி நமக்கு அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த லெமன் வாட்டரை நம்ம எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில் எழுந்த உடனேவே நீங்கள் வந்து வெறும் வயிற்றில், அதாவது எதுவுமே சாப்பிடாமல் நீங்கள் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அதில் வந்து நீங்கள் லெமன் வந்து பாதி லெமனோ இல்லை ஃபுல்லாக கூட நீங்கள் லெமனை வந்து புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு நீங்கள் அந்த வார்ம் வாட்டர், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் ஆறிடக்கூடாது, வெது வெதுப்பாக இருக்கணும். அந்த தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எம்டி ஸ்டொமக்கில் ஒரு கிளாஸ் வாட்டர் நம்ம டெய்லி காலையில் குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி குடித்தோன்னா என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். உங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து நீங்கள் சீக்கிரமாக டயர்ட் ஆக மாட்டீங்க, ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அதில் இருக்க மினரல்ஸ், விட்டமின் இதெல்லாம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஹெல்த்தியான டைஜஷன் கொடுக்கும். அதாவது நிறைய பேர் வந்து டைஜஸ்ட் ஆகாமல் வந்து அந்த ப்ராப்ளமில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி டெய்லி குடிக்கும் பொழுது அவங்களுக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். அது இல்லாமல் வந்து அவங்களுடைய வயிற்றில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய பொட்டாசியம் இருக்கிறதுனால உங்களோட மசில் வந்து நல்லா பில்ட் ஆகிறதுக்கும் உங்களோட ஹார்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லெமன் வந்து நமக்கு பசியை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு நிறைய பேருக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம நிறைய வந்து ஸ்நாக்ஸு அந்த மாதிரி வந்து ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் நம்ம நிறைய எடுத்து சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரீசன் என்ன, மெயினாக பசிக்குதுன்னு தான் சாப்பிட்றோம். பட் இந்த வாட்டர் வந்து நம்ம டெய்லி குடிக்கிறதுனால நமக்கு அவ்வளோவா பசிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அன்வான்ட் திங்ஸ்லாம் நம்ம எடுத்து சாப்பிட மாட்டோம். ஸோ தேவையான அளவு மட்டும்தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் நமக்கு வெயிட்டும் கெயின் ஆகாது. அது இல்லாமல் இது வந்து உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது. ஸோ ஏன்னா இந்த லெமனில் வந்து விட்டமின் சி இருக்குது. இந்த விட்டமின் சி வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் டெய்லி குடிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம், உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அது இல்லாமல் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஏன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டாக்ஸின்ஸ் இதெல்லாம் வந்து லெமனில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து நிறைய வந்து சுருக்கங்கள்லாம் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கின்னில் பிளமிஷஸ்ஸு, அதுக்கப்புறமா வந்து பிம்பிள் மார்க்ஸ் இதெல்லாம் எதாவது இருந்தால் கூட உங்களுக்கு இந்த வாட்டர்னால உங்களுக்கு அது எல்லாமே கிளியர் ஆகி ஸ்கின்னும் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். நமக்கு உள்ளேருந்தே அந்த க்ளோயிங்னஸ்க்கு தெரியும். நம்ம வெளியில் என்ன தான் ஃபேஸ் பேக் போட்டாலும் அதை போடாமல் விட்டுட்டோன்னா நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து கம்மியாயிடும். பட் இது வந்து அப்படி கிடையாது. நீங்கள் டெய்லி குடிக்க குடிக்க உங்களுக்கு இந்த ஸ்கின் க்ளோ வந்து உள்ளேருந்தே வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் ஸ்கின்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நீங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.